அவஸ்தையிலே பரிபூர்ண கர்ப்பத்தோடு இருந்து ஆண்டவனுடைய அருளாலும் அம்பிகை பார்வதியினுடைய கிருபையாலும் நாராயணனுடைய செயலாலும் அந்த நாககன்னி 8 முட்டையிட்டு அடைகாத்து வந்தாள் நாககன்னியானவள். அப்படி 8 முட்டையிட்டு அடைகாத்து வரும் பொழுது முட்டை வெடிக்கவில்லை, குழந்தை பிறக்கவில்லை என்று கடவுளை நினைக்கிறாள் அந்த நாககன்னி. அப்போது ஆண்டவனுடைய அருளாலும் அம்பிகை பார்வதியினுடைய கிருபையாலும் 8 முட்டை வெடித்து அங்கே 8 குழந்தை பிறக்க இருப்பதால் முதலாவது முட்டையில முத்துமாரிதான் பிறந்தாள். ஓடுங்க அம்மா ஒரு கொலவ மணிக்கொலவ. இரண்டாவது முட்டையில காளி அம்மாதான் பிறந்தாள். ஓடுங்க அம்மா ஒரு கொலவ பொன்னான மணிக்கொலவ. மூணாவது முட்டையில முப்புடாதிதான் பிறந்தாள். நான்காவது முட்டையில ஈராத்து காரியாக இருக்கங்கூடி மாரியம்மா. ஐந்தாவது முட்டையில சமயபுரத்து மாரியம்மா. ஆறாவது முட்டையில செல்லியரம்மாள் தான் பிறந்தாள். ஏழாவது முட்டையில சிந்தலக்கர காளியம்மா. எட்டாவது முட்டையில வடகாசிதான் பிறந்தாள். போடுங்க அம்மா ஒரு கொலவ. அங்க வாராளே மாரியம்மா. அட்டகாளி 8 பெண்களுமே நாகலோக பட்டணத்திலே நாககன்னிக்கும் நாகராஜனுக்கும் 8 குழந்தை பிறந்த உடனே முத்துமாரி, சந்தனமாரி, இருக்கன்குடிமாரி, சமயபுரத்துக்காரி, சிந்தலக்கரக்காளி, அங்கே வடக்குவா செல்வி, 1000 கண்ணுடைய அகிலாண்ட ஈஸ்வரி, பிரமாண்ட நாயகி, இருக்கங்குடி மாரி, அங்காள பரமேஸ்வரியாக 8 பெண்கள் பிறந்தார்கள். உடனே தாயானவள் சந்தோஷம் கொண்டு பாலூட்டி தாலாட்டி சீராட்டி. தாலாட்ட தெரியணும். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணி ஆரிரரோ ஆராரோ. மாமல் அடித்தானோ என் கண்ணே மல்லிகப்பு செண்டாலே. அத்தை அடித்தாளோ என் கண்ணே அல்லி மலர் செண்டாலே. சின்ன பிஞ்சு நெஞ்சத்துல மாமே, அத்தை, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அண்ணே அப்படின்னு சொல்லி உறவு முறைகளை ஊட்டி அந்த காலத்துல அருமையா தாலாட்டினார். இப்படி தாலாட்டி சீராட்டி 8 பெண்களையும் வளர்த்து வருகிறார்கள். 8 பெண்களுக்கும் இறை தேடச் சென்றாள் நாககன்னியானவள். 300 மைல் தூரம் முத்துகளை கக்கி அந்த ஒளியிலே இறை தேடுகிறாள். இங்க அழகாக முத்துமாரி, காளி அம்மா, வடக்குவா செல்வி, இந்த 8 பெண்களும் எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாள் தெரியுமா? எப்பேற்பட்ட அழகையா? அங்கே கண்ணு மூள் 2 அழகும் கருவண்டுக்கு ஒப்பிடலாம். உரிய மூக்கழகா, கோவக்கனி போல் வாயழகா, அங்கே சித்துடுக்கு கடைந்தது போல் செவிகள் 2 தன்னழகா. 5 விரல் தன்னழகும் அவரக்கா செய்யல் போல, இக்கி உதட்டழகா, ஈச்சங்காய் பல்லழகா, 10 விரல் தன்னழகும் பயத்தங்கா செய்யல் போல 10 விரல் தன்னழகும் பேர்பட்ட அழகா இருக்கிறாய் 8 பெண்கள்.
இந்த மாரி மகமாயி முத்துமாரி காளியம்மா வடக்குவ செல்வி ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி உலகத்துல இவளை போல உலகத்துல அழகே கிடையாது. அப்படி விளையாடி கொண்டிருக்க கைலாசத்திலே பார்வதி பகவானும் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது பார்வதி தேவியானவள் சுவாமி சுவாமி எவ்வளவு பக்குவமா புருஷனை பொண்டாட்டி எந்திரிச்ச உடனே பாத பூஜை பண்ணி சுவாமி 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 இல்லையா? அந்த காலத்துல இந்த உலகத்திலே என்ன மாதிரி அழகான பெண்கள் உண்டா? பார்வதி கேட்கிறார். பார்வதி நீதான் அழகு நினைக்காத, நினைக்க மாட்டேன். உன்னை விட அழகான பெண்களை நாகலோக பட்டணத்திலே பிறவி செய்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னதுதான் அன்னையில இருந்து பார்வதி சாப்பாடு 3 தர சாப்பாடுல 2 தரத்தை குறைச்சிட்டா. நம்ம புருஷன் நம்மளை விட அழகான பெண்களை பிறவி செய்திருந்தால் ஏற்கனவே ஆண்டவள் இன்னொரு பெண்ணு கங்கை சிரசில வச்சிருக்கிறார். ஆகவே அந்த 8 பெண்களையும் பார்த்து விட்டால் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த பெண்களை உலகத்திலே இருக்கவே கூடாது, உயிரோட இருக்க கூடாது. அதை எடுத்து கொல்ல வேண்டும். யாரால முடியும்? எங்க அண்ணனால முடியும். நம்ம அண்ணன் கண்ணன். கண்ணனால தான் முடியும் என்று அண்ணனை அழைக்கிறாள் பார்வதி. எப்படியா? எந்த மையா மேகவர்ணா இடஞ்சலையும் பாரும் அண்ணா, நீ எங்கே நீயும் இருந்திட்டாலும் கோபாலா கைலாசம் வரவேணும். மனமிழந்து மன்னவரை நான் இழந்து, பூவிழந்து பொட்டிழந்து, புண்ணியரை நான் இழந்து, தாலி நல்ல சரடிழந்து சரடிழந்து நான் தனியாய் நிற்க சம்மதமா. கண்ணா எங்கே இருந்தாலும் கைலாசம் வர வேண்டும் அண்ணா. இந்த பார்வதி அழுத கண்ணீரானது பார்க்கடலிலே சென்று பார்க்கடலில் பெருகியது. கண்ணன் பார்க்கிறார், நம்முடைய தங்கை அழுது புலம்புகிறாள் என்றால் கைலாசத்துல என்ன இடைஞ்சலோ தெரியவில்லை. இப்பொழுதே போக வேண்டும். பகவானுக்கு பார்வதியை கொடுத்திருக்கிறோம். ஆகவே நம்ம தான் இடைஞ்சலை தீர்க்க வேண்டும். கொண்டவன் அழையா கொடுத்தவனை அழையா? கொடுத்தவன் தான் எப்பவும் அழையா. ஆகவே பார்வதியை பகவானுக்கு கொடுத்ததனால் மாயக்கண்ணன் கைலாசம் செல்கிறான். கைலாசத்திலே வந்து தங்கையே பார்வதியே, என்னை அழைத்த விவரம் என்ன சொல்றேன் அண்ணா. மாயக்கண்ணா, என்னுடைய பகவானாகிய பக்தாவாகிய பகவானானவன் என்னிலும் 10 மடங்கான பெண்களை பூலோகத்திலே நாகலோக பட்டணத்திலே பிறவி செய்திருக்கிறார். அப்படி என்றால் படியளக்க போறேன் என்று என்னைய மறந்துடுவார். ஆமா, 8 பெண்களையும் மனம் முடித்துக் கொள்வார், திருமணம் செய்து கொள்வார். ஆகவே அந்த 8 பெண்கள் உயிரோடு இருக்கவே கூடாது. பார்வதி, 8 பெண்களையும் கொல்ல வேண்டும் என்றால் என்ன? உன்னுடைய கணவன் பகவானிடத்திலே 2 வரங்கள் இருக்கிறது. என்ன வரம் அண்ணா? பேழையும் நாகதாளி பிரம்பும். சரி, அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஆமா. நான் கேட்டா தருவாரா? பக்குவமா நடந்துக்கணும். சரி, பேழையும் பிரம்பையும் கொண்டு வந்து கண்ணன் கையிலே பார்வதி கொடுக்கிறாள். அதை வாங்கிய கண்ணன் பேழையிலே 8 பிள்ளை எடுத்து வைத்தார். பிரம்பால தட்டினார். சரி, எங்கே? கொல்லவில்லை. ஆமா, அங்கே சந்தன மகா முனிவர் வனத்துல கொண்டு போய் 8 பிள்ளையும் எரிந்து விட்டார். சரி, அந்த குழந்தை அங்க வளர்ந்து வருகிறது. ஆமையா. குவா குவா என்று சொல்லி குரலோசை கேக்குதைம்மா. குவா குவா என்று சொல்லி குரலோசை கேக்குதையா. அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி அலறி சத்தம் கேக்குதம்மா. அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி அலறி சத்தம் போடுதையா. சந்தன மகா முனிவர்
வனத்திலே குழந்தையினுடைய குரல் சத்தம் கேட்டவுடனே முனிவர் தன்னுடைய ஞானத்திலே பார்க்கிறார். ஆகா, பார்வதி சொன்ன சொல்லிற்காக கண்ணன் நம்ம இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார், குழந்தைகளை ஒப்படைத்து விட்டார் என்று அந்த முத்துமாரி, சந்தனமாரி, இருக்கன்குடி மாறி, ஆயிரங்கண்ணுடையாள் 8 பேரும் 8 பெண்களும் சமயபுரத்து மாறி, சிந்தலக்கரக்காளி, வடக்குவா செல்வி, செல்லி யாரம்மா 8 பெண்களையும் அழகாக வளர்த்து வருகிறார். சரி, அப்படி வளர்த்து வரும்போது என்னையா அங்கே அந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். 1 வயசு 2 வயசாச்சு, 3 வயசான உடனே மொட்டை அடித்து காது குத்தி, 4 வயதான உடனே நடந்தோடு விளையாட, 5 வயதிலே கல்வி கற்க வேண்டும் என்று இந்த குழந்தைகள் சொல்கிறது. ஒரு குழந்தை 5 வயசிலிருந்து 8 வயதுக்குள்ள பள்ளிக்கூடத்திலே சென்று பாடங்கள் படிக்க வேண்டும். ஓரட்டில் திருந்தாத குழந்தை ஒரு காலம் திருந்தாது, ஈரட்டில் வராத கல்வி என்றைக்கு வராது, மூவட்டில் நடக்காத மூர்த்தங்கள் நல்லா இருக்காது, 4 பிறக்காத குழந்தை நமக்கு உதவாது, 5 பண்ணாத சம்பாத்தியம் ஒரு காலம் பண்ண முடியாது. 8 வயதுக்குள்ளே படிக்க வேண்டும் என்று இந்த 8 பெண்களும் சரி அந்த முனிவரிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு குரு வேண்டும் பாடம் சொல்லி தருவதற்கு. சரி, அந்த குரு சந்தன மகாமுனிவர், நானே குருவாக இருந்து பாடம் சொல்லி தருகிறேன் சரி என்று அறிவோ நமச்சிவாய என்று சரி உன்னுடைய மனதிலே முதல்ல அந்த ஆண்டவனை அறிய வேண்டும். ஆகவே அறிவோ நமச்சிவாயா சரி என்ன பாடத்தை சொல்லிக் கொடுத்து தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுத்தார் அந்த குரு. அப்படியே அழகாக அற்புதமாக படிக்கின்றார் இந்த காளி மகமாயி, முத்துமாரி, சந்தனமாரி, ஜடமாரி, உருமாரி, கருமாரி, மகமாயி சரி அழகாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். மேலும் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 11 புராணங்கள் அத்தனையும் கற்றுணர்ந்தாள் இந்த காளி மகமாயி. வயது 14 வயதாகிவிட்டது. வயதிலே அந்த 8 பெண்களும் பூத்து சொரிந்து பெரிய மனுஷி ஆகின்றார். உடனே அந்த வனத்திலே சந்தோஷம் சரி இல்லையா? அந்த குழந்தை பெரிய மனுஷி ஆயிட்டா எல்லோருக்கும் வழிவம்சம் விருத்தி உண்டாகும் என்ற ஒரு சந்தோஷத்திலே அந்த பெண்கள் எல்லாம் அங்கே ஆனந்த கொலவை போட்டு அந்த முத்துமாரி, சந்தனமாரி எல்லோருக்கும் 16 நாள் கழித்து சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் சரி என்று அங்கே எப்படி அந்த கோட்டையெல்லாம் அலங்காரம் செய்கின்றார். எப்படியே கோட்டை அலங்கரிக்கிறார்? பந்தல் அலங்காரம் சொல்லிடுவேன் பாருங்கள் சிங்காரம், பந்தல் அலங்காரம் சொல்லிடுவேன் பாருங்கள் சிங்காரம், கோட்டை பந்தல் அலங்காரம் சொல்லிடுவேன் பாருங்கள் சிங்காரம். அங்க பார்க்க வேகி அங்கில் மஸ்கள் அங்க செய், அங்க பார்க்க வேகி பந்தல் அலங்காரம் சொல்லிடுவன் பாருங்கள் சிங்காரம், பந்தல் அலங்காரம் சொல்லிடுவன் பாருங்கள் சிங்காரம், ஒட்டகை பந்தல் அலங்காரம் சொல்லிடுவன் பாருங்கள் சிங்காரம். இங்க 10 ரை மாற்றினுள் தங்கத்தை வார்த்து பக்கத்துக்கு 1000 கம்பங்கள் நட்டி, தங்கத்தை வார்த்து பக்கத்துக்கு 1000 கம்பங்கள் நட்டி, வெங்கலம் கடைந்த உத்திரம் போட்டு வெள்ளியினால் சில சட்டங்கள் நிறுத்தி, வெங்கலம் கடைந்த உத்திரம் போட்டு சந்திரகந்த தடி எங்கும் பரத்தி சாங்கோ சன்ன மசல்ல நிறுத்தி, ஏழரங்கே மாளிகையா எதிர 2 சாவடியா, ஏழரங்கே மாளிகையா, ஏழரங்கு மாளிகையா எதிர 2 செய்து அந்த 8 பெண்களுக்கும் அந்த காலத்து நகையெல்லாம் அணிந்து படகம் தண்ட கொலுசு ஈடு உண்டுமோ புதுசு, படகம் தண்ட கொலுசு ஈடு உண்டுமோ புதுசு, பத்திரமாத்த தங்க ஒட்டி ஆனமா அவளை பார்க்க 10000 கண்ணு வேணுமா 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 வேணுமா, ஒட்டி 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 ஆனமா அவளை பார்க்க 16 கண்கள் வேணுமா, அவளை பார்க்க 16 கண்கள் வேணுமா, 3000 பொன் பெருமா மூக்கில் ஒரு பச்சை கல்லா, 3000 பொன் பெருமா மூக்கில் ஒரு மூக்கத்தியா,
ஒரு விசரி 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 பில்லாக்கு பேசரி கையில ஒரு வீசரி கையில ஒரு வீசரி. இப்படி அந்த காலத்து நகையெல்லாம் அணிந்து அந்த காலத்து சேலைகள் சரி 16 முழ கொசுவத்துல டைமண்ட் சேலை பின் கொசுவம் போட்டு ஆமையா அங்கே வாடாறு மல்லிகை வளரும் மல்லிகை சூடாறு மல்லிகை சுடரும் மல்லிகை மல்லிகை முல்லை ரோசா சரி இருவாட்சி செண்பகப்பு மறி கொழுந்து ஆமையா அத்தனை பூக்களை எல்லாம் விட்டு அழகாக அங்கே சடங்கு சாஸ்திரம் நடந்தது. நடந்து கொண்டிருக்கு. பெரிய மனுஷன் ஆன உடனே புத்திகள் வளருது. ஆமையா முனிவரிடத்திலே இந்த காளி கேட்கிறார், என்னையா கேட்கிறார்? நம்ம வனத்துல இருக்கமே எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு, ஆமா என்னுடைய பூர்வீக வரலாறு என்ன எனக்கு தெரிய வேண்டும் என்று மகமாயி கேட்ட உடனே அந்த முனிவர் சொல்லுகிறார், என்னையா அம்மா ஆண்டவனை நினைத்து நீங்கள் அக்கியாக வளர்த்தால் ஆண்டவன் நேர வந்து காட்சி கொடுப்பார். ஆமா உங்க பூர்வீக வரலாறை சொல்லுவார். சரி உடனே இந்த அட்டகாளி 8 பேரும் அங்கே அக்கினியாகத்தை வளர்ப்பதற்காக ஆமா அங்கே அத்திச்சிப்பி ஆலஞ்சிப்பி புங்கஞ்சிப்பி புரசஞ்சிப்பி மாஞ்சிப்பி சரி இத்தனை சிப்பிகள் எல்லாம் சேகரித்து நான்கண்ணை கோன்கண்ணை நல்லதோர் பசுவனை விட்டு ஆமையா ஆண்டவனை நினைத்து அக்கியாக வளர்க்கிறாள். சரி இவள் வளர்த்து அக்கியானமானது என்ன ஆனது? கைலாசம் சென்ற ஆண்டவன் மேனியிலே பட்டு காந்தது காந்தது காந்தது. சரி அம்மா பார்வதி என்ன சுவாமி அட்டகாளி 8 பேர் வளர்த்த அக்கினி சுவலையானது என் மேனி எல்லாம் காந்தது அம்மா. அப்படியா சுவாமி? கணவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் மனைவிக்குத்தானே ஆமா பங்கு. சுவாமி ஆமா சுவாமி. உடனே அந்த பார்வதி அக்கினியை அமர்த்த செல்லுகிறாள். சரி இவள் 8 பேர் அங்கே கும்மி அடித்துக் கொண்டு இருக்கிறாள். ஆமையா ஆமையா இவ போய் 8 பேரையும் அக்கினியில தள்ளி இவள் அங்கத்தை மடித்து விட்டாள். பார்வதியால் போன பார்வதியை காணுமே ஆமா வீட்டுல பெண்கள் இல்லை என்றால் பெண்கள் தானே இந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சம். காலையில எந்திரிச்ச உடனே வீடு வாசல பெருக்கி கோலமிட்டு குத்துவிளக்கு எடுத்து விளக்கி சந்தனம் வைத்து குங்குமம் வச்சு பூ போட்டு தீபத்தை ஏற்றி லட்சுமியை வரவழைப்பதே இந்த பெண்கள் தான். நாங்களே அந்த பெண்கள் இல்லாவிட்டால் ஒரு தரத்து சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. பகவான் தீர்த்தத்தையும் திருநீரை எடுத்து அங்கே பூலோகம் வந்தார். சரி அக்கினி வளர்த்த இடத்திலே வந்து தீர்த்தத்தை தெளித்தார், திருநீரை எரிந்தார். தீர்த்தம் பேர்பட்ட தீர்த்தம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீர்க்காத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி சொல்லாத சீடனும் பாவத்தை துளைக்காத தீர்த்தம் இருக்கான். அந்த தீர்த்தத்தை தெளிச்ச உடனே 8 பேரும் படுத்து எந்திரிச்சது போல எந்திரிச்சிட்டாங்க. பார்வதி எந்திரிச்சா. பார்வதி உன் அக்கினியை அமர்த்த சொன்னேன், நீ அங்கத்தை மடிச்சிட்ட, அதனால உனக்கு அங்காள ஈஸ்வரன் ஒரு பேரை கொடுத்தேன். 8 பேரையும் கூப்பிட்டார். யாரு? காளியம்மா, மாரியம்மா, இருக்கனுடைய மாதிரி, சமயவரத்துக்காரி, சிந்தலக்கர காளி, செல்லியாரம்மா, வடகாசி 8 பேரையும் கூப்பிடாரு. அம்மா உங்களுக்கு எதற்காண்டி என்ன நினைச்சு தவம் இருந்தீங்க சொல்லுங்க சுவாமி. அப்பதான் இந்த காளியம்மா சொல்லுறா, என்ன சொல்றா? ஆண்டவனே பகவானே எங்களுக்கு குளிக்க தெப்ப வேணும். ஆமா சுவாமி. கும்பிட கோவில் வேணும். கும்பிட்ட உடனே பூஜை பண்ணுவதற்கு 103 லிங்கம் வேணும். சரி பூஜை செய்யறதுக்கு ஆதிலிங்கம், சோதிலிங்கம், ஆத்மாலிங்கம், குருலிங்கம், சிவலிங்கம், சொக்கலிங்கம், சங்கரலிங்கம், மகாலிங்கம். சரி இப்படிப்பட்ட 103 லிங்கத்தையும் கேட்டால் 8 பேரும் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்றே சொல்லாதவர், சொல்லவே மாட்டார் பகவான். அவர் தான் ஈசன். ஆமா கேட்ட உடனே வரத்தை அள்ளி கொடுக்கிறார். அத வாங்கிய முத்துமாரி எந்த வித கோட்டை ஓட்டு ஆண்டு வரார் தெரியுமா? எந்த வித கோட்டையா? அங்கே மண்ணால கோட்டை ஓட்டா மழை பெய்ந்து கரைந்து வீடும். அங்கே மழை பெய்ந்து கரைந்து வீடும். கல்லால கோட்டை ஓட்டா கரிமருந்து காகாதன்றி. அங்கே முள்ளால கோட்டை ஓட்டா முள்ளு முனை முறைஞ்சி வீடும். தங்கத்தாலே கோட்டை போட்டா தங்கத்தாலே கோட்டை போட்டா தாயான மாரியம்மா.
அதாவது வந்து மண்ணால கோட்டை போட்டால் மழை பெய்ந்து கரைந்து விடும். கல்லால கோட்டை போட்டால் களிமருந்துக்காகாது. ஆமையா. முள்ளால கோட்டை போட்டால் முள்ளும் முனை முறிந்து விடும். தங்கத்தாலே கோட்டை போட்டு சரி ஒரு ஆல விருட்சகத்துல அழகான கோட்டை போட்டு 8 பேரும் சிறப்பா ஆண்டு வரான். ஆமா. இந்த 103 லிங்கத்தை என்னைக்கு வாங்கினாலோ கைலாசத்துல கடவுளுக்கு சிவமயம் இல்ல, குறைஞ்சிருச்சு. ஆமா. சரி படித்த சிவராஜிகளுக்கெல்லாம் படி இழக்க முடியல, தவிக்கிறாரு. ஆமா. இப்பதான் பார்வதி கேட்க, என்ன கேட்டால்? சுவாமி சுவாமி ஏன் இப்படி நாளுக்கு நாள் மெலிந்து போக வேண்டிய காரணம் என்ன? சொல்லுங்க சுவாமி. படைத்த சிவராஜிகள் எல்லாம் ஆமா ஆமா படி இழக்காமல் தவித்துக் கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன? சொல்லுங்க சுவாமி. பார்வதி சுவாமி உங்ககிட்ட சொல்லாம ஒரு காரியத்தை நானு செய்து போட்டேன். என்ன காரியம் சுவாமி? அதாவது எந்த காரியம் பண்ணாலும் ஆண்கள் மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும். ஆமா. அதே மாதிரி மனைவி எந்த காரியம் பண்ணாலும் புருஷனிடத்துல சொல்லணும், கணவனிடம் சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இல்லாமல் அழகா வாழ முடியும். உங்ககிட்ட கேட்காம 8 பேருக்கு 103 லிங்கத்தை கொடுத்தேன் பார்வதி. அப்படியா சுவாமி? அத வாங்கியவ ஆல விருட்சகத்திலே அழகான கோட்டை போட்டு ஆண்டு வருகிறாள் பார்வதி. கைலாசம் இருளாகி போச்சு. நான் என்ன பண்ணணும் சுவாமி? கண்ணன் உங்க அண்ணன் வரணும். சரி வரட்டும். அவன் வந்து இந்த 103 லிங்கத்தை வாங்கினாத்தான் மறுபடி நான் உனக்கு புருஷனா இருப்பேன். இந்த படைத்த சிவராஜிகளுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய பகவானாய் இருப்பேன். நான் இப்பவே வர சொல்கிறேன் என் அண்ணனை என்று பார்வதி தேவியானவள் அண்ணனை நினைத்து அண்ணா மாயக்கண்ணா எங்கே இருந்தாலும் கைலாசம் வர வேண்டும். உன் கூட நானும் பிறக்கலையோ கூட்டமிர்கம் உன்னலையோ, கூட நானும் பிறக்கலையோ கூட்டமிர்கம் உன்னலையோ, நானும் பிறக்கலையோ தாயமிர்கம் உன்னலையோ, எத்தனையோ பேர்களுக்கு அண்ணா இடஞ்சலையும் தீர்க்கலையா எத்தனையோ பேர்களுக்கு அண்ணா இடஞ்சலையும் தீர்க்கலையா அண்ணா மாயக்கண்ணா கைலாசம் வர வேண்டும் அண்ணா. என்னுடைய கணவன் 8 பெண்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து விட்டு கேடு கட்டு நிற்கின்றார். நான் மாவிழந்து மனமிழந்து நான் பூவிழந்து பொட்டி இழந்து புண்ணியரை தான் இழக்கலாகுமா அண்ணா? அண்ணா 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 என்று அழுது புலம்புகிறாள். அங்கே கண்ணன் இவள் அழுத கண்ணீராந்து பார்க்கடலே விழுந்த உடனே அந்த கண்ணனானவன் ஆகா கைலாசம் போக வேண்டும். என் மாய கண்ணனானவன் அங்கே கைலாசம் போவோம் என்று அந்த கண்ணனுமையகி வாரா வனங்கடந்து வாரானே மாயவனும் அங்கே வாரானே மாயவனும் என்ன அண்ணா என்னைக்கு கைலாசம் வந்தாலும் ஆமண்ணா உன்னை சிரித்த முகத்தோடு ஒரு நாளும் நான் பார்த்ததே கிடையாது பார்வதி. உன்னை கட்டி கொடுத்த நாள் முதலாக இந்த கஷ்டம் தானே. அந்த பண்டார கிழவன் ஆண்டி கிழவன் அந்த கூத்தாடி கிழவன் யாருக்கு என்ன வரத்தை கொடுத்து விட்டு கேடு கட்டு நிற்கின்றார். அண்ணா என்ன இருந்தாலும் என்னுடைய புருஷனை ஆண்டி பண்டாரம் என்று சொல்லலாம். பண்டார கிழவனுக்கு பார்வதியை கொடுக்கலாமா? ஆண்டி நல்ல கிழவனுக்கு ஆதிசக்தி கொடுக்கலாமா? நான் கூத்தாடி கிழவனுக்கு இந்த பார்வதியை கூட்டி அனுப்பி விட்டாயே. என்னுடைய கணவன் பண்டாரமாய் இருந்தாலும் ஆண்டியா இருந்தால் எனக்கு அவர் அரசன் தானே, எனக்கு புருஷன் தான். பார்வதி உன் புருஷன் எப்பேற்பட்டவன், யாரு என்ன கேட்டாலும் கொடுத்து விட்டு கேடு கட்டு நிற்பான். அன்றைக்கு ராவணேஸ்வரன் 7.5 கோடி வரத்தை கொடுத்தார், அப்படியே கொடுத்து விட்டார் இல்லையா?
அன்றைக்கு வல்லரக்கனானவன் யாரை நோக்கி விரல் எட்டினாலும் சிறுசு வெடிக்கின்ற வரத்தை கேட்டான், கொடுத்து விட்டான். அதையும் கொடுத்து விட்டார் அண்ணா. கடைசியில் நான் தான் வந்து காப்பாற்றினேன். ஆமா அண்ணா, நீங்க தான் காப்பாற்றினீங்க. இப்பொழுது 8 பேருக்கு வரத்தை கொடுத்து விட்டு கேடு கட்டு நிற்கின்றார். ஆமா, கவலைப்படாதே, சரி, இப்போதே நான் அதை போய் வாங்கி வருகிறேன். வாங்கி கொண்டு வருங்கள். என்று மாய கண்ணனானவன் இந்த வடிவத்தோடு போனால் இந்த மகமாயி மாரியம்மாள், காளியம்மாள், முத்துமாரி, சந்தனமாரி, சமயபுரத்து மாறி சரி அட்டகாலி 8 பேரும் கண்டுகொள்ளுவாள் என்று ரூபத்தை மாற்றி ஒரு சோசியர் வடிவம் எடுத்து அந்த மாய கண்ணனானவன் அந்த முப்பரத்துக்கு வர வேண்டும் என்று 90 10 சென்ற 10 சென்ற வண்ட நல்ல கிழவனை போல் நரைத்ததொரு கிழவனை போல் சோசியர் வடிவெடுத்து சொல்லுங்குறி வேதியர் போல் பட்டணமும் பழுக்க சாத்தி பரந்தாமன் ஏகி வர வனமான வனங்கடந்து வாரானே மாயவனும் வனங்கடந்து